இந்தியாவுக்கு எதிராக களமிறங்க தயாராகும் சீனா. வெளியான அதிர்ச்சி ரிப்போர்ட், அந்த ரிப்போர்ட்ல என்ன இருக்கு அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்தியா பாகிஸ்தான் மற்றும் இந்தியா சீனா மோதல் அப்படிங்கிறது, அது தொடர்பாக அமெரிக்க பாதுகாப்பு புலனாய்வு அமைப்பு வெளியிட்ட ஒரு புதிய உளவு அறிக்கை தான் இப்போ மிகப்பெரிய பேச்சு பொருளாக அதிர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கின்றது. அதில் என்னன்னா, இந்தியாவுக்கு சில கடுமையான எச்சரிக்கைகள்லாம் கொடுத்துருக்கு அந்த அறிக்கையில். சீனா தன்னுடைய இராணுவத்தை அதிநவீனமயமாக்கி வராங்க. மற்ற நாடுகளை விட இதில் சீனா ரொம்ப வேகமாக இருக்காங்க. இராணுவ நவீனமயமாக்கலை விரைவாக முன்னேற்றி வராங்க சீனா. எல்லா போர்க்களங்களிலும் திறன்களை வளர்த்து வராங்க சீனா. ஒரு துறை அப்படின்னு இல்லாமல் போர் தொடர்பான எல்லா துறைகளையும் சீனா வேகம் காட்டி வராங்க. சீனாவுடைய இந்த பலம் அவங்களுக்கு தைவானை வலுக்கட்டாயமாக கைப்பற்ற உதவும். அதுவும் ரொம்ப சீக்கிரமாகவே நடக்கலாம். அதோட 2030ஆம் ஆண்டுக்குள்ள குறைந்தது 1000 செயல்பாட்டு அணு ஆயுதங்களை எட்டும் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போ இருக்கிறத விட பல மடங்கு அதிகம், அதாவது 1000க்கும் மேற்பட்ட அணு ஆயுதங்களை உருவாக்க சீனா தீவிரமாக அதுக்கான ஒர்க்லாம் போயிட்டு இருக்கு. இந்தியா தன்னுடைய எல்லை பாதுகாப்பில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்படி இல்லைனா அது மிகப்பெரிய பிரச்சனையாக மாறும். இந்தியா கிட்ட 100க்கும் மேற்பட்ட அணு ஆயுதங்கள் மட்டும்தான் இருக்கும் நிலையில் இந்தியாவை விட 10 மடங்கு அணு ஆயுதங்களை அதிகமாக உருவாக்க சீனா திட்டமிட்டு வராங்க. இந்தியா பாகிஸ்தானை 2ஆம் கட்ட எதிரியாக, துணை பிரச்சனையாக தீர்க்கக்கூடிய பிரச்சனையாக பார்க்கிறது. பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு அது ஒரு தீர்க்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான், ஒன்றும் பெரிய அளவிலான பிரச்சனை கிடையாது அப்படிங்கிற ரீதியில் தான் இந்தியா பார்க்குறாங்க. அப்பப்போ பாகிஸ்தான் ஆதரவில் இந்தியா மீது தீவிரவாத தாக்குதல்களாக நடத்தப்பட்டாலும் கூட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் ஒரு பெரிய பிரச்சனையாக கிடையாது. அது தீர்க்கக்கூடிய பிரச்சனையாக தான் இந்தியா பார்க்குது. ஆனால் இந்தியாவுக்கு உண்மையான பிரச்சனையே சீனா தான். சீனாவை இந்தியா தன்னுடைய முதல் எதிரியாக கருதுகிறது அப்படின்னு தான் அமெரிக்க பாதுகாப்பு புலனாய்வு அமைப்பினுடைய அறிக்கை தெரிவிக்கிறது. இப்போ நாம் இந்தியா அப்படின்னாலே பாகிஸ்தான் தான் இந்தியாவுக்கு எதிரான ஒரு நாடு, வெளிப்படையாக இந்தியா எதிர்க்கக்கூடிய ஒரு நாடு, இந்தியா அச்சுறுத்த நினைக்கக்கூடிய ஒரு நாடு பாகிஸ்தான் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அது உண்மைதான். ஆனால் பாகிஸ்தானை விட பல மடங்கு சீனா இந்தியாவை எதிரியாக கருதுகிறது அப்படின்னு அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கு. தைவானை சீனாவோட இணைப்பது, ஆசியாவின் ஒரு பவர்ஃபுல் நாடாக உருவெடுத்து அமெரிக்காவின் உலக சாம்ராஜ்யத்தை கையகப்படுத்துவது, சீனாவினுடைய இராணுவத்தை உலகின் நம்பர் 1ஆக மாற்றுவது, இந்த மாதிரியான குறிக்கோளோட சீனா செயல்பட்டு வராங்க. கட்டுப்பாட்டு வரிசையில் இந்தியாவுக்கு சீனாவுக்கு இடையிலான பதட்டங்கள் விரைவாக அதிகரிக்கும் திறன் கொண்டது. சீனாவை தான் இந்தியா இதனால் பெரிய எதிரியாக பார்க்கிறது. சீனா இந்த பிராந்தியத்தில் பெரிய ஒரு நாங்கள் தான் தலைமைத்துவம், நாங்கள் தான் எஜமான் எல்லாருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதால இந்தியாவுக்கு தடங்கல்கள்லாம் ஏற்படுது. இந்தியாவும் இதுக்கு சளைக்கலை. ஏன்னா இந்தியாவும் தனது இராணுவத்தை பலமாக்கி வராங்க. இந்தியா சீனாவிற்கு போட்டியாக உருவெடுத்து வராங்க. முக்கியமாக உற்பத்தி துறையில் இந்தியா புதிய உச்சத்தை அடையும் நிலையில் இருக்காங்க. இது சீனாவுக்கு சவாலாக இருக்கும், இந்தியாவுடைய அந்த வளர்ச்சி அப்படிங்கிறது. 2020 அந்த மாதிரியான ஒரு எல்லை மோதல் சீனா இந்தியா இடையே ஏற்படலாம். இப்போது சண்டை ஓய்ந்திருந்தாலும் கூட மோதல் இருக்குன்னு நம்ம சொல்லணும். 2 தரப்புக்கு இடையான அந்த புகைச்சல் இன்னும் போகலை. அது இப்போதைக்கு போகாது. சீனாவிற்கு கூடுதல் போர் உதவிகளை, ராஜதந்திர ரீதியான இராணுவ உதவிகளை தொடர்ந்து வழங்க சீனா முடிவு செய்திருக்கிறதா சொல்லப்படுது. முக்கியமாக பாதுகாப்பு, இராணுவ ரீதியான செயற்கைக்கோள் தகவல்களை பயன்படுத்தி கொள்ள சீனா பாகிஸ்தானுக்கு கூடுதல் சலுகைகளை, அனுமதிகளை வழங்க முடிவு பண்ணியிருக்கிறது. இந்தியாவை எதிர்க்கக்கூடிய விதமாகவே பாகிஸ்தான் இப்படியெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு அமெரிக்க பாதுகாப்பு புலனாய்வு அமைப்பு வெளியிட்ட புதிய உளவு அறிக்கை தெரிவிக்கிறது. அப்போது பாகிஸ்தானை விட நம்ம யாருக்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னா சீனா கிட்ட தான் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுதான் அமெரிக்கா வெளியிட்ட அந்த புலனாய்வு அமைப்பு வெளியிட்ட அந்த புதிய உளவு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கு. சீனா ரொம்ப ரகசியமாக இந்தியாவுக்கு எதிராக ஒரு வலுவான ஒரு கட்டமைப்பு உருவாக்குறதுக்கான திட்டங்களில், செயல்பாடுகளில் அவங்க இறங்கியிருக்காங்க. சீனா ஏற்கனவே ஒரு வலுவான ஒரு நாடு தான். இருந்தாலும் இன்னும் அசூர பலத்தோடு அவர்கள் ஆசியா பிராந்தியத்திலேயே ஒரு மிகப்பெரிய தலைவனாக விளங்கக்கூடிய அளவுக்கு அமெரிக்காவுக்கு பிறகு சீனா தான், அமெரிக்கா விட சீனா தான் அப்படிங்கிற ஒரு ரீதியிலான அந்த நோக்கத்தின் அடிப்படையில் அவங்க வளர்வதற்கான பயிற்சிகளையும் பணிகளையும் மேற்கொண்டு வராங்க.
இந்தியா இனி கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழல் தான் இந்த அறிக்கை இந்தியாவுக்கு ஒரு எச்சரிக்கையாக வெளியிடப்பட்டிருக்கிறது.